ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீட்டில் சண்டே என்ன வாங்கியிருக்கோம் பார்த்தோம்னா குடலும் ஆட்டு ஈரலும் இது குடல் சுத்தம் பண்ணி வாங்கிட்டோம். சுத்தம் பண்ணாமல் வாங்கிட்டு வரலாம், லேட்டாக இருக்குது, அதனால் சுத்தம் பண்ணியே வாங்கிட்டு வரலாம். மார்க்கெட்டுக்கு போனால் சுத்தம் பண்ணி தருவாங்க. இதோட ஈரலும் மாங்காயெல்லாம் இருக்கும். முறையீரல், இது முறையீரல், இது ஈரல், இது செட்டாக வாங்கிட்டோம். 400 ரூபாயாம் எல்லாம் சேர்த்து. இது மாதிரி கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் போட்டு தண்ணியை நல்லா கொதிக்க வச்சுக்கணும். கொதிக்க வச்சதுக்கப்புறம் நம்ம சுத்தம் பண்ணி வாங்கினோம்னா குடல், அதை நம்மளும் நல்லா கழுவிட்டு தான் போடணும், அப்படியே போடக்கூடாது, நல்லா கழுவிட்டு இதில் போடணும். அடுத்து இது சின்ன குடல், அது பெரிய குடலாக, இது அது உள்ளார இருக்குது சின்ன குடல். இதே நல்லா தேய்ச்சி கழுவிடணும். அவங்களுக்கு கழுவி வச்சுருப்பாங்க, நம்மளும் கழுவிடணும். இதை சுடுதண்ணியில் போட்டால் தான் சின்ன சின்னதாக வெட்ட முடியும், இல்லாட்டி வெட்ட முடியாது. இதனால நல்லா கொஞ்சம் கொதிச்சு வந்தோன்னா ஆற ஊட்டினதுக்கப்புறம் சின்ன சின்னதாக கட் பண்ணி நம்ம செய்யலாம். இப்போ அடுத்தது பார்ப்போம். அதே மாதிரி அதுலேயே முறையீரல் இதே போட்டுப்போம். ஈரலை மட்டும் போடாமல் முறையீரலை மட்டும் போடுவோம். ஏன்னா அப்போ தான் இதில் ரத்தமாக இருக்கும், அதுதான் வெளியில் வரும். அதையும் சுடு தண்ணியிலே போட்டுப்போம். இந்த மாதிரி சின்ன சின்னதாக வெட்டி நிறைய குழம்பு இல்லாமல் கொஞ்சமாக திக்காக வைக்கணும். எண்ணெய் ஊற்றிக்கலாம். கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கிட்டு எண்ணெய் சூடாகணுன்னா வெங்காயம் போட்டுப்போம். எண்ணெய் சூடாகிடுச்சு, வெங்காயம் போட்டுப்போம். வதங்கிடுச்சு நல்லா. இந்த மாதிரி வதங்கினதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு போட்டுப்போம். இஞ்சி பூண்டு அரைச்சி வச்சுருக்காங்க. இது போட்டு இஞ்சி பூண்டு கொஞ்சம் நல்லா வதங்கினோன்னா தக்காளி இஞ்சி பூண்டும் வெங்காயமும் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ தக்காளி பச்சை மிளகாயும் போட்டுக்கணும். இதோட உப்பு கொஞ்சம் சேர்த்துப்போம். கொஞ்சமாக சேர்த்துப்போம், அப்புறமா தேவையான அளவு சேர்த்துப்போம் பார்த்துக்கிட்டு. இப்போ தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கணுன்னா கொஞ்சம் உப்பு போட்டால் தான் நல்லா வதங்கும். வெங்காயம் தக்காளி எல்லாமே நல்லா வதங்கி இந்த மாதிரி நல்லா பக்குவத்துக்கு வந்ததுக்கப்புறம் நம்ம அதுக்கு மசாலா, எப்போயும் போடுற மசாலா தான், உங்களுக்கு தான் தெரியும் நாங்கள் போடுற மசாலா, அதை போட்டுப்போம். போட்டு இந்த மசாலா கொஞ்சம் பச்சை வாசனை போகிற வரைக்கும் கிண்டிப்போம். ஃப்ரெண்ட்ஸ், இது நல்லா வதக்கிட்டோம். இது ஓரளவு பச்சை மிளகாய் இல்லாமல் மசாலாவோட உள்ளதை எடுத்து கொஞ்சம் வச்சுக்கிப்போம். ஆற வச்சு இதை நம்ம மிக்சியில் போட்டு அரைச்சி குடலு கிரேவிக்கு சேர்த்துக்கிட்டா நல்லா கொஞ்சம் திக்காக இருக்கும். இதோட சேர்த்து இப்போ நம்ம குடல் சுத்தம் பண்ணி வச்சிருக்கோம்ல, அதை இதெல்லாம் சேர்த்துப்போம். முறையீரல் ஈரல் இது தனியாக வச்சுருந்தோம், அதையும் எல்லாத்தையுமே ஒன்றா சேர்த்து வேக வைப்போம். ஒரு 5 விசில் வச்சு நல்லா வேக வச்சுருக்கோம். தண்ணி ஊற்றிப்போம். தண்ணி ஊற்றினாதான் கொஞ்சம் வேகும். தண்ணி ட்ரை ஆயிடுச்சு. கறியாக இருந்தால் தண்ணி விடுமா, குடல் தண்ணி விடாது. அதெல்லாம் நல்லா விட்டு இன்னும் கொஞ்சம் உப்பு போட்டு அப்படியே மூடி ஒரு 5 விசில் வச்சுருவோம். இன்னும் கொஞ்சம் உப்பு போட்டுக்கணும், ஏன்னா அப்போ கொஞ்சம் தானே போட்டோம் வெங்காயம் தக்காளி. இன்னும் கொஞ்சம் உப்பு போட்டுப்போம். போட்டு மூடி வச்சிரும். மூடிப்போம். 5 விசில் வர வரைக்கும் மூடி இருக்கட்டும். ஃப்ரெண்ட்ஸ், இது ஆறுனதுக்கு அப்புறம் இதோட கொஞ்சம் தேங்காயும் சேர்த்து அரைச்சிப்போம் மிக்ஸி ஜாரில் போட்டு.
இந்த மாதிரி நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க. தேங்காயே அந்த மசாலா வதக்கின மசாலாவும் சேர்த்து அரைச்சாச்சு. இப்போ வந்து வெந்துச்சான்னு பார்ப்போம். நல்லா வெந்துருச்சு. வேற சட்டிக்கு மாத்திட்டு இதை எடுத்து கொதிக்க வைப்போம். வேற சட்டிக்கு மாத்தியாச்சு. இப்ப இதையும் சேர்த்துப்போம். இதையும் ஒன்னா சேர்த்து நல்லா கொதிக்க வைப்போம். நல்லா கிண்டி விட்டுப்போம். தான் மசாலாவில் ரொம்ப தண்ணியா வைக்க கூடாது, கொஞ்சம் திக்கா வச்சாதான் நல்லா இருக்கும். குடல் குழம்பு வந்து கொஞ்சம் திக்கா இருக்கும். அவ்வளோதான், நல்லா திக்கா வந்துருச்சு. இதோட அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு ஃபைனலாக வந்து மல்லிக்கீரை போட்டு கொதிக்க வைக்கக்கூடாது. ஆஃப் பண்ணதுக்கப்புறம் போட்டால் நல்லா வாசமாக இருக்கும். போட்டு ஒரு கிண்டிட்டு மரியை தான் டேஸ்ட் பண்ணி பார்க்க சொல்லணும். அவனுக்கு தான் வந்து சாப்பாடுலாம் வச்சு சாப்பிட மாட்டான், சும்மா தான் சாப்பிடுவானா. அதனால் அவனுக்கு கொடுத்து டேஸ்ட் பார்க்க சொல்லுவோம். ஹரிக்கு கொடுப்பான். சரி, யாருன்னா தான் சாப்பிடுப்பான். சரி, சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுவோம். நல்லா இருக்காப்பா? சூப்பராக இருக்கா? அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். பிள்ளைங்களுக்கு இது மாதிரி ஞாயிற்றுக்கிழமையில் எல்லாமே ஆட்டுக்கறி மட்டும் வாங்கி கொடுக்காம அந்த மாதிரி குடல், ஈரல், முறையீரல் இது மாதிரிலாம் செஞ்சு கொடுங்க, உடம்புக்கு நல்லது. நாங்களே இது மாதிரி தான் வாரத்துக்கு ஒரு தடவை ஒன்று செஞ்சு தான் கொடுப்போம். ஒரே கறியாக்குனாலும் போர் அடிக்கும். மீனோட வீடியோவே எடுக்க முடியல ஃப்ரெண்ட்ஸ். எப்போ பார்த்தாலும் சத்தம் போட்டுகிட்டே இருக்குது. என்ன தான் பண்ணுறதுன்னு தெரியல மீனுவை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த ஒரு வீடியோவில் பார்ப்போம். பாய். சரி, பாய் சொல்லு. பாய்.